போலீஸ் ரோட் எல்லாருக்கும் தெரியுதானே போலீஸ் ரோட்டால போய் அப்படியே இந்த இடத்த வந்து சேரணும். அதுக்கிடையில நீங்க யாராவது பைக்கில் கை வச்சு சும்மா கை பிடிச்சாலோ நீங்க பவுட் சரிதானே. நீங்க யாரு சும்மா கை வச்சா கூட நடந்து வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 மீட்டர் இறங்குனா கூட உங்களோட நம்பரை நோட் பண்ணுவோம் சரிதானே. அதுக்கேற்ற மாதிரி ஓடி முடிங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டோம். ஆமாடா அந்த மூவி ஸ்டாப் வந்து வாங்க இது Good. Ano ba dito gana? Gino na. Ari. Berita na? Dari gua. Sopo jadi. Di sopa. Dalam orang tu. Dari kaji ke orang ani. Enak penjara lagi ada. Ora. வாங்கி தரேன் போகும். மருதமனை கடையில் மருதமனையில் அடிவாருங்க வீடியோ ஐபோன்
யார் பாட்டு மிகச்சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழகேந்தன், வினித்குமார், குகன், மோகன், கண்ணன், பிரதீப் குழுவினர் மிக சிறப்பான முறையில் அந்த தோல்வியேற்ற நிகழ்வுடைய கண்டு கொண்டு காணப்படுகிறது. சிறப்பான முறையிலே பின்னர் விளையாட்டு நிகழ்ச்சி தோல்வியேற்ற நிகழ்ச்சி தற்போதைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரலாற்று பண்டைய முறையை பற்றி தோல்வியேற்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குழுவினர் 3வது இடத்தில் அங்கே திரும்பி என்று முடிவடையும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். 4வது பரிசு குழுவினரும், 5வதாக கண்ணங்குழுவினரும், 6வதாக தூண் குழுவினரும் அங்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முறையில் 1வது இடத்தினை பிடித்து கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2வது இடத்தில் வினித்குமார் குழுவினர், 3வது இடம் மலையந்தன் குழுவினர் அங்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். உற்சாகமான முறையில் கரகட்டங்களை வழங்கியவர்களை உற்சாகப்படுத்துமாறு கொண்டு மிக சிறப்பான முறையில் மோகன் குழுவினர் மோகன் குழுவினர் கரையை நோக்கி அவங்க கரகட்டத்தை வழங்கி உற்சாகப்படுத்துங்கள் எங்களுடைய வீரர்களை. மெதுவா 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 போ.
மெதுவா ஆறுதலா ஆறுதலா மெதுவா போ. வா ஏழு வெட்டு மெதுவாடா நாலு குட்டுறாடா புள்ளடா பாவம். ஓடியா கொஞ்சம் தூரம் வந்துடும். ஓடியா கூட ப்ளூ கிராஸ் இருக்கு. அதனைத் தொடர்ந்து நம்முடைய அழைப்பினை ஏற்றி வருகின்றிருக்கின்ற கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திரு எம். என்னுடைய சிறுவர்கள் எதிர்கால இளைஞரின் ஆமாங்க, உற்சாகப்படுத்துங்கள். எங்களுடைய சிறுவர்கள் மிட்டாய் பிறக்குதல் நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை சித்திரை குதூகலம் அடுத்து இந்த 2 விருதுகளை வழங்கி வைப்பதற்காக கல்முனை போலீஸ் நிலைய நிறைவேற்றக்கூடிய ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அடுத்து இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக அடுத்து பல உறுப்பினர்கள் இந்த விடயத்தினை கருதுகளுக்கு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கிய விடத்த நிகழ்ச்சி தந்த திரு பி யோகநாதன் மற்றும் கே விஜயராஜா அவர்களுக்கும் கழக உறுப்பினர்கள் திரு குணசீலன் மற்றும் பிவி ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான முறை நிறைவேற்றிருக்கின்றது. இந்த மிட்டாய் பிறக்குதல் நிகழ்ச்சியில் 10 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான நிகழ்வில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் டெனிஸ் கான். 2ஆம் இடத்தினை
இரண்டாவது இடத்தினை அதிர்ஷன் பெற்றிருக்கின்றார். மூன்றாவது இடத்தினை வழக்கமர வேறுதல் அல்ல. ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. திரு குலரூபன் மற்றும் திரு கண்ணன் ஆகியோரை உணர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வழக்கு குழுவினருக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் 4 பேர் மாத்திரமே அந்த இடத்தை சென்றடையலாம். முதலில் 4 பேர் மாத்திரமே நீங்கள் அந்த கொடி எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து பல வீரர்கள் இந்த இடத்தில் நிற்காமல் குலரூபன் தயவு செய்து காலம் கலந்து கொள்ள போட்டியாளர்கள் உட்காருங்கள். ஆயத்தமாலையில் இருக்குமாறு கொண்டுகொள்கின்றோம். பைசிக்கல் மெல்லோட்ட நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. அங்கே முட்டை உடைக்கப்படுமா? முட்டை உடைக்கப்படும் இடத்திலே நோக்கி சென்று அந்த வீரர் முட்டியை உடைப்பாரா? பொறுத்து பார்ப்போம். ஏற்கனவே ஒரு முட்டி தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இங்கே முட்டி உடைத்தல் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் அந்த வாய்ப்பை நழுவியிருக்கின்றார். முட்டிக்கிட்டே சென்றார் சுந்தர். கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விண்ணரிடம் சித்திரை குதூகலம். பல வருடங்களுக்கு பின்னாடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சித்திரை சிறப்பான முறையிலே அங்கே வழக்கு மரம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆமாங்க, 3 பேர் அந்த வழக்கு கம்பத்தை பிடித்த வண்ணம் இருக்கின்றார். 4வது ஆள் அங்கே அந்த கொடியை எடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவதற்காக அங்கே மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே விஜயகுமார் குழுவினர் சிறப்பான முறையிலே அந்த வழக்கு கம்பத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆமாங்க, சிறப்பான முறையிலே வழக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இருக்கிறது. அதற்கிடையே தலையணை சமர் சிறந்த முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது பைசிக்கல் மெல்லோட்டம். அதை போட்டியானது திருமணமான பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்குமான கையெழுத்தல் போட்டி இடம்பெற இருக்கின்றன. எனவே உடைத்து காத்திருக்கின்றார். இன்னும் 2 வீரர்கள் அந்த வாய்ப்பை அவர்களையும் திரு சுடன் அவர்களையும் மற்றும் எங்கள் கழக உறுப்பினர்கள் சுஜாதனி மற்றும் ஜெயந்தா ஆகியோரையும் கலந்து இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்பட்டிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டிற்கான வின்னரின் அடித்து விட்டார். ஆனால் விக்கி அந்த வாய்ப்பை நழுவியிருக்கின்றார். முட்டிக்கிட்டே நெருங்கியிருந்தார். அந்த நெருங்குவதில் பலன் அளிக்கவில்லை. பெரிய தூரத்தை சென்றடைய வேண்டும். காரியாலயமாக கேட்டுக்கொள்கின்றோம். சுவாரஸ்யமான முறையில் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது பைசிக்கல் மெல்லோட்டம். என்னுடைய மத்தியஸ்தர்கள் நடுவர்கள் முயற்சி பயனளிக்குமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயக்குமார் குழுவினர் தயவு செய்து அழைப்பு விடுக்கப்பட்ட இந்த கௌரவ விருதுகளை பெறுவதற்கு வருகின்ற மாணவர்கள் அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான கௌரவ நிகழ்வு இந்த சொற்ப நேரத்தில் இடம்பெறவிருக்கின்றது. அந்த வகையிலே தலையணை சமர் நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்ற மைதானத்திற்குள்
ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெற்றியெடுத்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறந்த இடத்திற்கு சென்றும் அந்த வாய்ப்பு ஹம்சன் அந்த வாய்ப்பினை தவற விட்டிருக்கின்றார். ஹம்சன் பைசிக்கல் மேலோட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பைசிக்கல் மேலோட்ட நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் கரகோஷத்தினை வழங்கியவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதற்கிடையில் மரக்கரை சேகரித்த நிகழ்ச்சிக்கு பெயர் பதிவு செய்த திருமணமான பெண்கள் காரியாலயத்திற்கு வருகிறமாறு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சைக்கிள் மேலோட்டம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிறப்பான முறையில் இந்த சைக்கிள் மேலோட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே 2 வீரர்களுக்கு இடையிலே அந்த சைக்கிள் மேலோட்டம் போட்டியிலே பல பரிசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே யார் இந்த பரிசை காட்சி சிறப்பு உண்டாக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே சிறப்பான முறையிலே இங்கே 2 பேர் இந்த சைக்கிள் மேலோட்டத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் உணர்வு விளைவிக்காமல் விலகி செல்லுமாறு கொண்டுகொள்கின்றோம். சுவாரஸ்யமான போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பைசிக்கல் மேலோட்டம் நம்முடைய அழைப்பின் பிரகாரம் இங்கே வருகின்ற கௌரவ அதிதி ஓய்வு பெற்ற அதிபர் கலாபூசணம் கே சந்தலிங்கம் ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் சேவை கூடியிருப்பு பின்னர் விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து பள்ளி பொதுத்தர சாதாரண பரீட்சையில் 6 விசேட சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மரக்கறி சேகரித்தல் திருமணமான பெண்களுக்கான மரக்கறி சேகரித்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மரக்கறி சேகரித்தலிலே யார் முதலாவது இடத்தை தட்டிச் செல்ல போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பான முறையிலே விழுந்து ஓடிக்கொண்டு அந்த மரக்கறிகளை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இடம்பெற்று கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 12 மரக்கறியிலே கடைசியாக எந்த தவம் இருந்தீங்க? அந்த இல்லையா கிடுகிழ நிகழ்ச்சிக்கு பேர் பதிவு செய்து கொண்ட கே நித்தி டெலுசனா நல்லம்மா குமுதம் ஆகியோர் நிகழ்ச்சி இடம்பெறும் இடத்திற்கு விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே கிடுகிழ நிகழ்ச்சியிடம் அவர்களுக்கான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆலோசகர் திரு என் சபா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். கழக ஆலோசகர் திரு என் சபா அவர்கள் இந்த விருதுகளை வழங்கியதற்காக அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து இந்த விருதினை பெறுவதற்காக புலமை பரிசு பரீட்சையில் 166 புள்ளிகளை பெற்று திலக்ஷன் இங்கே வருகை தந்து பக்கத்தில் நிற்கிற நமக்கு மாதிரி கள்ள விளையாட்டு. அடுத்து டி அபிஷான் 166 புள்ளிகளை பெற்று டி அபிஷான் அதற்கான விருதை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கோபிஷானி புலமை பரிசு பரீட்சையில் கோபிஷானி எஸ் ரிதிஷ் வருகை தந்தால் நமக்கான அந்த விருதினை பெற்றுக் கொள்ளலாம். எஸ் ரிதிஷ் 176 அவரது சகோதரன் அவருக்கான அந்த கௌரவ விருதினை கைகூறுமா பாம்பு பிடிக்கணும் இல்லையா? இதுல எத்தனை பாம்பு பிடிக்கும்? பிடிக்கலையா நீங்க பாம்பு? ஒன்றுங்களா? ஒன்றும் இல்லையா? என்ன வண்டி? வீட்டில் விளையாட்டு போட்டு என்ன பேர்? அசல் 22 கேரட் தங்க நகைகள் போட்டி மீண்டும் திருமணமாகாத ஆண்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சொற்ற வேளையிலே இந்த போட்டியாளர்கள் வராத பட்சத்தில் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகின்றது. திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் கண்டால் இந்த போட்டி இடம்பெறும் என்பதை அறிவிக்கப்படுகிறது. சிறப்பான முறையிலே கைவிட்ட போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றிருக்கின்றார்கள். 2 சுற்று போட்டிகளில் திருமணமாக நம்மை விருதுகளை வழங்குவதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு திருமணமாகாத ஆண்களுக்கு இடையிலான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யா காரன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா அவர்கள் உங்களுக்கான விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்து கையெழுத்தல் போட்டி சிறப்பான முறையில் பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டி மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த கௌரவ விருதினை பெறுவதற்கான அடுத்து கையெழுத்தல் போட்டிக்கு கிழக்கு பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட மாணவன் அமைச்சர்
அழைக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உறுப்பு சட்டத்திலே நீங்கள் எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பை நல்கி இந்த நிகழ்ச்சியை கண்டு அழைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நாம் வந்து அவர்கள் சிறு வயதிலே இந்த போன்ற தற்பொழுது திருமண மாநிலத்துக்கு பிறகு சிறியவர்களாக மாறியிருக்கின்றார்கள். நாம் சிறப்பான முறையிலே அங்கு அந்த சூடா பாகத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். திருமணமான பெண்கள் யார் இந்த போட்டியில் கவேந்தி அவர்கள் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்திலே பென்சனா பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்திலே நீங்கள் சென்ற ஓடர் படி நில்லுங்கள். அவங்களுடைய போட்டிகளை பரிசீலிக்க வேண்டும். சென்ற ஓடர் படி நில்லுங்கள். இரண்டாவது இடத்திலே மகன் பெற்றிருக்கின்றார். அவருக்கான பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது.